வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உங்க மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போற ரொம்பவே பிரமிப்பான வரலாறும் ஏகப்பட்ட ரகசியங்களும் புதைஞ்சிருக்கிற ஒரு கடவுளை பத்தி பேச போறோம். ஆமாங்க, அவர் வேற யாரும் இல்ல, நம்ம முருகப்பெருமான். அவர் சும்மா ஒரு கடவுள் சிலை மட்டும் இல்லைங்க. இந்திய மதங்கள்லயே கடவுளோட சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறவர். அவரோட கதைகளும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறும் நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு புதுசா இருக்கும். முருகப்பெருமானோட வடிவம் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அவரோட பிறப்பு கதை அதை விட இன்னும் விசித்திரமா இருக்கும். இவரை சிவனோட மகனா சொல்வாங்க. நிறைய சின்ன சின்ன சடங்குகள்லையும் வழிபாடுகள்லையும் அவர் ரொம்பவே முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காரு. அப்புறம் அவரோட வீரம், புத்திசாலித்தனம், இளமையாவே இருக்கிற தோற்றம்னு பல காரணங்களால உலகத்துல இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச கடவுளா இருக்காரு. அவரோட பிறப்பு ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. மகாபாரதம், புராணங்கள்ல எல்லாம் முருகப்பெருமானோட பிறப்பை பத்தி பலவிதமா சொல்லியிருக்காங்க. 2 உண்மைகள்ல இருந்தும் பச்சை சோலைன்னு ஒரு குளத்துல இருந்தும் அவர் பிறந்ததா சில கதைகள் சொல்லுது. அவரோட அருமையான கதைகள் பல புராணங்கள்ல இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு பெரிய உண்மையை சொல்லும். அவர் அசுரங்களோட சண்டை போட்டு நிறைய தடவை ஜெயிச்சிருக்காரு. அதோட அவரோட வேல், அம்பு மனிதர்களுக்கு பல வகையில உதவி இருக்கு. முருகப்பெருமானோட அடையாளம் என்னன்னா, அவர் புலி மாதிரி வேட்டையாடுற ஒரு வீரன், கற்பனைக்கு அப்பாற்பட்ட ரகசியங்கள் நிறைந்தவராகவும் இருக்காரு. இப்ப முருகப்பெருமான் மூலமா நாம என்னவெல்லாம் பண்ணலாம்னு பார்ப்போம். இலங்கையில இருக்கிற கந்த புராணத்துல சொல்லி இருக்கிற தேவர்கள், ஆபத்துகள், உயிர்கள், பேய்கள்னு எல்லாத்தையும் அவர்தான் இயக்குறாராம். அவர் ஒருத்தரோட அருள் இருந்தா போதும். நிறைய பேர் இந்த உண்மைய அனுபவத்துல சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் அவரை வேண்டிக்கிட்டா பூமியில இருக்கிற எதிரிகளை கூட அழிக்க முடியும்னு நம்புறாங்க. இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டிலேயே முருகனை எப்படி நம்ம கூடவே வச்சுக்கிட்டு வாழலாம்னு பேசுவோம். முருகனோட அருளால உங்க விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற நீங்க தமிழ் மொழியில அழகா பேசி எப்பவும் இனிமையான விஷயங்களோட வாழணும். உங்ககிட்ட இருக்கிற சக்தி, வழிகாட்டுற தன்மை இதெல்லாம் இருந்தா உங்க எதிரிகள் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க தோல்வி அடைஞ்சு ஒரு சாதாரண வீரனா கூட ஆகலாம்னு வாய்ப்புகள் இருக்கு. இந்த முறை ஆசையோட இதையும் தாண்டி நிறைய கதைகள் சொல்லவும், நேர்ல அனுபவிக்கவும், பாடல்கள் மூலமா உணர்வு பூர்வமா ஆகவும், பாரம்பரிய சடங்குகள் மூலமா புது அனுபவத்தை பெறவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம பார்வையாளர்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க முருகப்பெருமானை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே வாங்க பார்க்கலாம். நன்றி.